சிவாஜி சாரோட அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட்றாரு. ஐயா உங்களை வர சொன்னார். ஐயோ என்னப்பா காலங்காலத்தில் கூப்பிட்றாரு. போனேன். வாடா நேற்று நடிச்சியா? சின்ன கேரட்டுப்பா, ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டியான் அப்படின்னு. ஆமாப்பா, ஏன்னா லைட்டு போயிட்டே இருந்தது, ரவுண்ட் ட்ராலி ஷாட்டு. உட்கார இப்படி, பயப்படாது. ஒரே டேக்கில் ஓகே பண்ண பெருசு இல்லை, இனிமேல் உன் மேலே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நீ ஓட்டே வேணா இன்னும் அப்படி தான் என்னை ஏற்றி வச்சாங்க. ஒன்று சொல்கிற ஞாபகத்தை வச்சுக்கூடா, நீங்கள் எல்லாம் ஒரு சிவாஜி கணேசனை பார்த்துட்டீங்க. எனக்கு தெரியும் எத்தனை சிவாஜி கணேசன் வாய்ப்பே இல்லாமல் கேமரா கூட பார்க்க முடியாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி கூட டைரக்டர் உனக்கு இந்த கேரக்டர் கொடுத்ததுனா பெரிய விஷயம், நல்லா வரும் போ. சரி ஆசீர்வாதம்ப்பா, கிளம்பிட்டேன். அது டோர்கிட்ட போகிறேன், போங்க டே அப்படின்னா. ஐயோ வேற ஏதோ இல்லைங்கிறதுக்குள்ள திரும்பி வந்து என்னப்பா அப்படின்னு. அப்பா டப்பிங் வரும்போது ஒரு சீன் போட்டு காட்டணும். சரிப்பா. அதுக்கப்புறம் டப்பிங் வந்தபோது அவர் போட்டு காமிச்சு, நம்ம வந்து நான் கேப்லேயே பேசி முடிச்சிடுவோம். அப்பப்போ நமக்குன்னு தனியாக டைமில் எந்தெந்த கேப்போ அப்போ பேசி முடிச்சிடும். அவர் போட்டு காட்டுறோம். என் வாய்ஸ் டப்டு வாய்ஸும் இருக்குது. பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை, பக்கத்துலேயே தான் நான் இருக்கேன். அவர் இதே மாதிரி சீட்டில் உட்காந்துருக்கேன். பார்க்குறாருங்க, படுவா நல்லா தான் நடிச்சிருக்கேன். ஆனால் முதல்ல ஒரு தட்டுனாரு. அப்பா மிகப்பெரிய ஆஸ்கார் அவார்டு வேணாம் வருது.